தொகுதி பங்கீடு திமுகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. தொகுதி பங்கீடு திமுகவுடன் சிபிஎம் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இந்த பேச்சுவார்த்தை தற்போது தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விவரங்கள். திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. திமுக பேச்சுவார்த்தை குழு தலைமையிலான இந்த பேச்சுவார்த்தை குழு என்பது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கடந்த 27ஆம் தேதி முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருந்தது. இப்பொழுது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் 6 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்த நிலையில் இந்த முறை கூடுதலாக இடங்கள் வேண்டும் என்ற அடிப்படையில் முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டிருந்தது. 12 தொகுதிகள் கேட்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. 20 தொகுதிகள் வரையிலும் விருப்பப்பட்டியல் என்பது கொடுக்கப்பட்டிருந்ததாக கடந்த முறை தெரிவித்திருந்த நிலையில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையிலும் கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல தொடர்ச்சியாகவே திமுகவில் புதிதாக கூட்டணி கட்சிகள் இணையும் பொழுது தொகுதிகளை குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் திமுக முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் பல்வேறு கட்சிகள் வரும் பொழுது அவர்களிடம் தெரிவித்திருந்தது. அதே போல்தான் கம்யூனிஸ்ட் கட்சியிடமும் தெரிவித்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு எடுக்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றும் பேச்சுவார்த்தை மட்டுமே நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அனைத்திற்கும் பேச்சுவார்த்தை என்பது இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகாக இன்று அல்லது நாளைக்குள்ளாக அனைத்து கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை என்பது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொகுதி பங்கீடு திமுகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. தொகுதி பங்கீடு திமுகவுடன் சிபிஎம் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இந்த பேச்சுவார்த்தை தற்போது தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விவரங்கள். திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. திமுக பேச்சுவார்த்தை குழு தலைமையிலான இந்த பேச்சுவார்த்தை குழு என்பது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கடந்த 27ஆம் தேதி முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருந்தது. இப்பொழுது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் 6 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்த நிலையில் இந்த முறை கூடுதலாக இடங்கள் வேண்டும் என்ற அடிப்படையில் முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டிருந்தது. 12 தொகுதிகள் கேட்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. 20 தொகுதிகள் வரையிலும் விருப்பப்பட்டியல் என்பது கொடுக்கப்பட்டிருந்ததாக கடந்த முறை தெரிவித்திருந்த நிலையில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையிலும் கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல தொடர்ச்சியாகவே திமுகவில் புதிதாக கூட்டணி கட்சிகள் இணையும் பொழுது தொகுதிகளை குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் திமுக முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் பல்வேறு கட்சிகள் வரும் பொழுது அவர்களிடம் தெரிவித்திருந்தது. அதே போல்தான் கம்யூனிஸ்ட் கட்சியிடமும் தெரிவித்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு எடுக்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றும் பேச்சுவார்த்தை மட்டுமே நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அனைத்திற்கும் பேச்சுவார்த்தை என்பது இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகாக இன்று அல்லது நாளைக்குள்ளாக அனைத்து கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை என்பது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி.